அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. பிறரின் நம்பிக்கைக்கு பத்திரமாக விளங்கும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக அமைய போகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே உங்களின் உடல்நலம் சீராக இருக்கும். உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். தடம் புரளாமல் வாழ நண்பர்கள் உங்களுக்கு தக்க விதத்தில் வழிகாட்டுவார்கள். உங்களின் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு உங்களின் ராசிநாதன் புதனும் ராகுவும் இணைந்திருக்கின்றார்கள். அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு குருவும் இருக்கின்றார். 6இல் செவ்வாயும் சனியும் உள்ளார்கள். எனவே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்க போகின்றது. இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று 9ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 9இல் குரு வருவதால் பொன்பொருள் சேர்க்கைகள் அதிகமாக சேரும். குருவின் பார்வை பலத்தால் பல விதங்களிலும் நன்மை காணப் போகின்றீர்கள். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷப ராசியில் குரு வக்கரம் வருகின்றார். அதனால் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியும் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை அவர் அங்கேயே வக்கரம் ஆகின்றார். இதற்கு இடையில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் சனியும் செவ்வாய் பார்வையும் அதன் மேல் ஏற்படுகின்றது. இது போன்ற நேரங்களில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்களின் மாற்றம் எதுவும் இருக்காது. மாபெரும் கிரகமாக விளங்கும் சனியின் மாற்றமும் இருக்காது. ஆனால் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்ற காலத்தில் வக்கரமும் அடைகின்றார். அது மட்டுமின்றி இதற்கிடையில் சில நாட்கள் மிதுனத்திற்கு சென்று மீண்டும் கடகத்திற்கே அவர் வருவார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுவதும் பலன்களை நாம் அறிவோம். உங்களுடைய சுயஜாதகத்தின் தசாபுத்திகளுக்கு ஏற்ப வலுவாக இருந்தால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். தசாபுத்தி பலமிழந்து இருந்தால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாத திடீர் திருப்பங்கள் பலவும் வந்து சேரும். அவை நல்ல திருப்பங்களாக அமைய அனுகூலமும் தரும். ராகு கேதுக்களில் இந்த ஆண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால்,
ஆண்டின் தொடக்கம் முதல் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானமாகவும் அங்கு ராகு சஞ்சரிப்பதால் திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ஆனால் அவ்வளவு சுலபத்தில் திருமணம் முடிவாகாது. பயணங்கள் அதிகரிக்கும், ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழல்தான் உருவாகும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வை கருத்தில் கொண்டுதான் கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் பணிபுரியும் சூழலும் ஏற்படலாம். வெளிநாடு சென்று பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். குடும்ப ஒற்றுமைகள் வசந்தமாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால் சிந்தனைகள் ஆற்றல் அதிகரிக்கும். உறவினர்களிடம் வாக்குவாதம் நீங்கள் செய்ய வேண்டாம். சமூக பற்று மிக்க உங்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். அடிக்கடி உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டு உற்சாகத்தையும் குறைக்கும். ஆகையால் நீங்கள் கவனமாக செயல்படுங்கள். குருவின் வக்ர இயக்கம் என்று பார்த்தால் 15-10-2024 முதல் 11-2-2025 வரை ரிஷப ராசியில் குரு வக்ரம் பெறுகின்றார். இக்காலத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். சிக்கல்களும் சிரமங்களும் குறையும். தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீடு கட்டவும் வாகனம் வாங்கும் யோகமும் கிடைக்கும். சனி பகவான் இந்த ஆண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்றார். அவர் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மனபயம் உருவாகும். ஆனால் மதிப்பு மரியாதை எந்த குறைவும் ஏற்படாது. உங்களின் வாழ்க்கை தேவைகளுக்கு படிப்படியாக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழிலை பொறுத்தவரை பழைய தொழிலை கைமாற்றிவிட்டு புதிய தொழிலை தொடங்கலாமாம் என்று கூட சிந்திப்பீர்கள். ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். நீங்கள் சொத்துக்களை விற்று பழைய கடன்களை அடைக்க முன்வருவீர்கள். சனி உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதி என்பதால் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகளும் அகன்றுவிடும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் சீரான நிலை இல்லாவிட்டாலும் தேவைப்பட்ட நேரத்தில் பணம் கைக்கு வந்து சேரும். 19-6-2024 முதல் 4-11-2024 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி என்பதால் பிள்ளைகள் வழியில் சிறு பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் குறையலாம். இடமாற்றமும் விரும்பத்தக்க விதத்தில் இருக்காது. இதுவரை நட்பாக இருந்தவர்கள் உங்களுக்கு பகையாக மாறுவார்கள். நீண்ட தூரத்திற்கான இடமாற்றங்களும் மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால், இந்த புத்தாண்டில் மங்கள நிகழ்ச்சிகள் உங்களின் மனையில் நடைபெறும் ஆண்டாக அமையப் போகின்றது. மறக்க முடியாத சம்பவங்கள் நிறையாக நடைபெறும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் அகன்று இணக்கங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் அதிகரிக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வைப்பீர்கள். உங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வுகள் இனி தானாக வந்து சேரும். குரு பகவான் எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1-5-2024 அன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு செல்கின்றார். 5ம் 9ம் மிச்சம்தான் என்பதுதான் பலன். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். குருவின் பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே இந்த இடங்கள் அனைத்தும் புனிதமடைகின்றது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டின் உங்களுக்கு பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் கிடைக்க புதன்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிறப்பு வழிபாடாக நாமக்கல் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும்.